வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் பணிவான நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அமுதச்சுடரின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக பேராதரவு அளித்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிறுகதையாம் தலைமையினால் தலைவலியா என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதைக்குள் செல்வோம். அன்று அலுவலகப் பணியை ஏனோ தானோ என்று தாங்கிட முடியாத மனவேதனையுடன் மற்றும் தலைவலியுடன் சட்டென முடித்து கொண்டு ஒரு வார விடுப்பும் சுதந்திரமாய் எடுத்துக்கொண்டு தனது ஸ்கூட்டரில் விரைந்து வீடு நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தாள் அகிலாண்டம் MBA. அன்று தனது தலைமை பொறுப்பு ஏற்ற சில மாதங்களாகவே அகிலாண்டத்தின் மூளைக்குள் நண்டு புகுந்து குடைந்து விளையாடி கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதே என்பதை போக போக தன் அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து கொண்டாள். தலைமை பொறுப்பின் உன்னதத்தையும் அவள் உணர்ந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பு பயிற்சிக்கான தலைமை பொறுப்பு இவளுக்கு அலுவலகத்தில் மேற்பார்வையிட்டு சரி செய்திட அவ்வப்பொழுது வழங்கப்படுவது இவளது மிடுக்கான போக்கால் இவளுக்கு கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தலைமை வகிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டதில் இவளுக்கு ஒரு வகை ஆணவத்துடன் கூடிய பெருமைக்குரிய விஷயமே. எவரையும் தனது கட்டளைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே தமது வாழ்நாள் சபதமாகவும் கொண்டு விளங்கினாள் அகிலாண்டம். தனது கட்டளையை நிறைவேற்றாதவர்கள் மீது கடுமையாக கோபம் கொள்வாள். தான் கவனிக்கும் வேலைகளில் கூட தமக்கு மேலானவர்கள் கூட இவள் அனுமதியின்றி இவளிடத்து தலையிடக்கூடாது என்பதே இவளது நித்திய பிடிவாத போக்கு என்பது எப்பொழுதுமே இவளிடம் இருந்து வந்தமையால் பலரின் வெறுப்புக்கும் நாளடைவில் ஆளாளாள் என்றே சொல்ல வேண்டும். இவளது போக்கினை அறிந்த புத்திசாலிகள் சிலரும் வேறு வழியின்றி தலைமை பயிற்சி பொறுப்பு ஏற்றிருக்கும் இவளது நடவடிக்கைகளை சகித்து கொண்டே நிர்வாகத்திற்காக பொறுத்து கொண்டே பணி மேற்கொண்டு வந்தனர். பல நாள் செய்ய வேண்டிய வேலைகளை சில நாட்களில் முடித்து கொடுக்கும் சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டனர். நரிக்கு நாட்டாமை கொடுத்தால் கிடைக்கு எட்டாடு கேட்குமாம் என்றும் எண்ணி அவளை பற்றி சகித்து கொண்டனர். பணிபுரியும் பலரும் கண்டிப்பும் வேண்டியதே என்று எண்ணினாலும் அவளிடத்து எல்லாரையும் சமமாக மதித்திடும் கனிவும் பணிவும் இல்லையே என்பதே மறுக்க முடியாத உண்மையாக சிலருக்கு விளங்கிற்று. வேறு சிலரோ இவளிடம் பணிவுடன் எவரையும் தட்டி கொடுத்து அரவணைத்து செல்லும் பக்குவத்தன்மை இல்லையே என்றும் வருந்தினர். இந்நிலையிலும் தான் நினைத்தபடி எல்லாரும் அவள் சொல்லுக்கு ஒத்துழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சூழ்நிலையை உண்டாக்கினாள். அவ்வாறு அவள் சொல்லுக்கு ஒத்துழைக்கவில்லையே என்ற தற்போதைய கவலையும் அடிக்கடி அவளுக்கு வந்துவிடுவதால் தற்போது இன்று அவள் தலைவலி தாங்கிட முடியாமல் ஒரு வாரம் விடுப்பும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த நினைவுகளுடன் அவள் அன்று ஸ்கூட்டரில் வீட்டிற்கு சென்றவள் அதே கட்டளையிடும் தோரணையுடன் கணவன் செல்லப்பனிடம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டு கொண்டு வந்து தரும்படி கட்டளையிட்டால் வீட்டில் இருந்தவனை பார்த்து. செல்லப்பனோ தானும் அலுவல் பணிக்கு செல்ல வேண்டிய அலுவலகம் என்பது வீட்டிற்கு அருகாமையிலேயே கண்காணிக்கும் தூரத்தில் இருந்தமையால் அவனுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து அன்றாட குடும்ப பொறுப்பான் வேலைகளையும் கவனித்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருந்தமையால் சமையல் வேலைகளை உட்பட அவனை அவளை பொருட்படுத்தாமல் கவனித்தும் வந்தவனுக்கு அன்று ஒரு நாள் சோர்வாக இருந்தமையால் மதியம் லீவு போட்டு ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தவனுக்கு அன்று எதிர்பாராத விதமாய் அகிலாண்டத்தின் திடீர் வருகையால் அவளுக்கு காப்பி போட்டு கொடுக்கும் சூழலும் ஏற்பட்டுவிட்டது. திருமண வாழ்க்கையிலும் சரி, அகிலாண்டத்திற்கு தான் ஆட்டி வைக்கும் தோதுவிற்கு ஏற்ப தான் ஓர் ஆடிடும்
பொம்மையாகவே செல்லப்பன் திகழ்ந்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் அகிலத்தையே ஆண்டது போன்ற உணர்வும், அகிலத்தையே தன் கைக்குள் கொண்டு வந்தது போன்ற உணர்வும் அகிலாண்டத்திற்கு எப்பொழுதுமே தோன்றியிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஓய்வு எடுத்து கொண்டவள் நறுமணம் மிக்க அந்த வீட்டின் நிலையை உணர்ந்து கணவனின் அந்த அசைவ உணவையும் ஒரு கை பார்த்து ருசித்தாள். தான் தனது வீட்டை விட்டு முன்பு வேலை வாய்ப்பிற்கு பிறகு தாய் தந்தையரை விட்டு தனித்து கணவனுடன் தனிக்குடித்தனம் அமைத்து தனது மனப்போக்கின்படி சுதந்திரமாய் வாழ்ந்து வந்தாள். மேலும் அவளுக்கு சலாம் போடும் மற்றும் பாராட்டுவோரை மட்டும் இவள் தனித்து கவனித்து அவர்களின் நன்மதிப்பையும் பெறுவதில் தவறுவதும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். தனது பிறந்த வீட்டு ஆரம்பகால வாழ்க்கையையும் அன்று சோர்வினால் அன்று சற்று எண்ணி பார்த்தாள். ஆரம்ப காலத்தில் தாய் தந்தையரிடத்து கூட அவள் அடங்கவில்லை. தாய் தந்தையரின் கட்டுப்பாட்டு போக்கு இவளுக்கு அன்றும் பிடிக்கவே இல்லை. இன்று பிடித்ததா என்பதும் தெரியவில்லை. அவர்கள் கட்டளை ஒரு நாளும் இவள் மனமுமந்து ஏற்றதே இல்லை என்றே ஊராரும் அறிவர். அப்படி ஏற்றாள் என்றால் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தது போன்றது என்றே சொல்ல வேண்டும். தாய் தந்தையரிடத்து ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருந்தால் மட்டுமே அவள் பணிந்து நோக்குவாள். தாய் தந்தையர் பார்த்த மாப்பிள்ளையை மணக்காமல் தான் பார்த்த தன்னிடம் பல காரணத்தால் அடங்கிடும் பழகிட்ட செல்லப்பனையே அடம்பிடித்து மணந்தும் கொண்டவள் என்று ஊராரும் அறிவர். அப்பாவியான அவனின் செல்லமாம் செல்லப்பன் அவள் ஆட்டி வைக்க ஆடிடும் கைநூல் பாவையாக பொம்மையாகவே மாறி நின்றான் என்று கூட கருதும்படியாக உறவினர்களும் உணரும்படியாக நடந்து கொண்டான். தனது கணவனுக்கும் தனது தாய் தந்தையர்களுக்கும் இவளது எடுத்தெறிந்து பேசும் பேச்சுக்கும் நூலில்லா பட்டமாய் பறக்கும் இவளது தனிக்காட்டு ராணியான போக்கிற்கும் சொல்ல முடியாத எவ்வளவோ வேதனைகளை உறவினர்களும் தாய் தந்தையர்களும் பெற்றுள்ளனர் என்பதை இவள் இன்று கூட அறிந்தாலோ அறியவில்லையா என்பதும் புரியவில்லை. இவள் தனது தனித்து மேற்கொள்ளும் செயல்களின் ஆணவ போக்கினால் அனைவரும் கலங்கினர். இருப்பினும் தானே உலகம் இவளுக்கு புத்தி புகட்டும் அடங்குவாள். தனக்கு மேலானவர்கள் ஒருவர் வந்து இவளை அடக்கும் போதுதான் இவளுக்கே அடக்கம் தலைமை என்பது புரிய வரும் என்றும் உணர்ந்து கொண்டனர் இரத்தப்பாச உறவுகள். ஆனால் இன்று இவளது பணியின் கவலையோ அதிகம் ஏற்பட்டுவிட ஒரு வார விடுப்பும் எடுக்கும்படியான சூழ்நிலையும் ஏற்பட்டுவிட்டது. அவள் பணிபுரியும் அலுவலகத்தில் முன்பு எப்படியோ சிலரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு முறைப்படி அல்லாது சீனியர் நிலைக்கும் உயர்த்தப்பட்டாள் என்பதை அவளே அறிவாள். தற்போது வேறு வழியின்றி அந்த அலுவலகத்தின் கண்காணிக்கும் பயிற்சி தலைமை பொறுப்பும் இவளுக்கு ஏற்பட்டுவிட்டது. அடிக்கடி இவள் சுதந்திரமாய் விடுப்பு எடுப்பதால் சில வேளைகளில் முகம் சுளித்து கவலைப்படுவதால் இந்த பொறுப்பு தலைமை என்பது அவளுக்கு போதாது என்பதும் அவள் நிரந்தர தலைமை பொறுப்பை ஏற்க விரும்புகிறாள் என்று அறிந்ததை உணர்ந்து கொண்ட அந்த நிறுவனர்கள் இவளுக்கு தலைமை அலுவலராகவும் அவளை நிரந்தரம் செய்து பார்த்து அழகு பார்த்தனர். அப்பொழுது லீவு எடுக்க முடியாத நிலைக்கும் அகிலாண்டம் தள்ளப்பட்டாள். காரணம், தன் இஷ்டப்படியெல்லாம் லீவு எடுத்து கொண்டிருந்தவள் தலைமை பொறுப்பு நிரந்தரமான பிற்பாடு அவ்வாறு செய்ய இயலவில்லை. ஆனால் இவளது அதிகாரத்திற்கு ஆணவத்திற்கும் உடன் பணிபுரிவர்களும் ஒத்துப்போகவில்லை என்பதை அவளே அறிவாள். அதனால் மேலும் நாளடைவில் செங்கோல் தன் கைக்கு வந்தது போல ஆகிட தனக்கு கீழ் உள்ளவர்களை மேன்மேலும் கடுமையாக வேலை வாங்கினாள். ஒரு வாரத்தில் முடித்திட வேண்டிய வேலைகளை கூட 2 நாளில் முடிக்கும்படியும் அதிகார தோரணையுடன் கட்டளையும் இட்டு வந்தாள். வேலையின் பொறுப்பையும் நுட்பத்தையும் அறிந்த சிறந்த பணியாளர்கள் இவள் சொல்வதும் செய்வதும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் திகைத்து போயினர்.
அவள் கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் மெமோவும் அவரவர்களின் வீடு தேடி பறந்து வந்துவிடும் என்பதையே அறிந்து வைத்து கவலையும் கொண்டனர். இந்த போக்கை பணியாளர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அலுவலக பராமரிப்பு ஓனராம் தொழிற்சாலை அந்த ஓனரிடம் மறைமுகமாக தெரிவித்தனர். அனுபவமிக்க தொழிற்சாலை ஓனராம் புண்ணியகோடி என்பவரோ நிலைமையை சட்டென புரிந்து கொண்டு அலுவல் பணி எவ்வகையிலும் நிர்வாகத்தின் வழியே சீர்கெட்டு விடாமல் இருந்திட அகிலாண்டத்தை மட்டும் தனித்து கண்காணிக்கக்கூடிய திறமைமிக்க அலுவலர்களாம் தலைமைக்கு மேல் தலைமையை அமைத்து தர எண்ணி நன்கு படித்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தங்களது சொந்த உறவினர்களாம் சில அதிகாரிகளை முறைப்படி ஆலோசகராகவும் இயக்குநராகவும் நியமித்து விட்டாராம். ஓனராம் அந்த புண்ணியகோடி தொழிற்சாலை ஓனர் என்றே சொல்லலாம். தலைமை இயக்குநர்களும் அந்த ஆலோசகராம் அட்வைசரும் தங்களது சொந்த கம்பெனி என்பதால் மிகவும் திறமையாக கையாண்டு அடங்காத குதிரையை அடங்காத ஒன்றை அடக்குவது போல அந்த அகிலாண்டத்தையே தொழில் திறமையால் தங்கள் பக்குவத்தால் அடக்கி ஆண்டனர். புரிய வைத்து வேலை வாங்கினர். எப்பொழுதும் தனிக்காட்டு ராணியாக தெரிந்த அகிலாண்டத்திற்கு தன்னையும் தனக்கு மேலாக கவனிக்கும் இயக்குநர்கள் ஆலோசகர்கள் வந்துவிட்டதால் திணறியும் போய் நின்றாள். அப்பொழுதுதான் தலைமையிடும் கட்டளையை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு கடினம் என்றும் உணர்ந்து கொண்டாள். அந்த போக்கினால்தான் அன்று அடிக்கடி அவள் லீவும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாள். கட்டுப்பாடும் வேலையும் இவளுக்கு மட்டும் சற்று கூடுதலாக நாளும் ஒவ்வொரு நாளும் அமைந்திட விழி பிதுங்கியும் போனாள். அகிலாண்டம் முறையான அந்த பொறுப்புமிக்க அலுவல் பணிகள் இயக்குநர்கள் சொல்லியபடி குறிப்பிட்ட நாளில் நடத்தி முடித்திட மிகவும் கஷ்டப்பட்டாள். காரணம், அந்த பயிற்சி வேலைகள் தலைமை பொறுப்புக்கு மட்டுமே உரியது என்பதால், அந்த உரிய பணி என்பதால், மேலும் இரகசியமாய் அந்த பணியின் நுட்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதாலும் தனது கவனம் முழுமையும் சிதறாமல் அலுவலகத்திற்கே ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டால் அகிலாண்டம். உறக்கம் என்பதை மறந்தால், பசி என்பதையும் மறக்க வேண்டியதை புரிந்து கொண்டால், தலைமை என்பது எவ்வளவு கடினம் என்பதையும் புரிந்து கொண்டாள். அப்பொழுதுதான் அகிலாண்டமே முதல் முறையாக புரிந்து கொண்டாள் என்று கூட சொல்லலாம். மற்றவர்களின் கீழ் பணிபுரிவது எவ்வளவு கஷ்டம் என்பதையும் தான் முதலாக உணர்ந்து கொண்டாள். மற்றும் மற்றவர்களின் வேதனைகளாம் கடினத்துடன் விரைந்து செய்திட்ட முந்தைய தனது அலுவலர்களையும் பற்றி சிறிது நினைத்தும் பார்த்தாள். தனது முந்தைய அடாவடி போக்கினை எண்ணியும் நாணி தலைகுனிந்து வருத்தப்பட்டாள். அதோடு மட்டுமல்ல, இன்று அவள் தன் தாய் தந்தையரை பற்றியும் நினைத்து பார்த்தாள். முன்பு அன்போடு அவர்கள் இட்ட பணியை தான் மறுத்து வந்த போக்கினையும் நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். பட்டால் தானே தெரிகிறது, தொட்டால் தானே சுடுகிறது என்பது போல தன்னைப் போல பிறரை எண்ணும் எண்ணம் வேண்டுமே என்பதையும் தற்போதே புரிந்து கொண்ட அகிலாண்டம் எல்லாரிடமும் அன்பு காட்டி தன் செயல்வழி அடங்கி தலைமை பொறுப்பு என்பது தலைவலி அல்ல என்பதுடன் உழைக்கும் கரங்களோடு பாசத்துடன் எவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து பயணித்தால் வாடிக்கையாளர்களை கூட புனிதமிக்கவர்களாக கருதினால் அலுவலகம் என்பது கூட்டு நடவடிக்கையால் ஒரு கோயிலாக திகழும் என்று உணர்ந்தார். தனது அலுவல் தலைமையில் அதன் வழி மேல் ஓங்கி நின்றாள் என்றே சொல்ல வேண்டும். தோழர்களின் ஒருமித்த கருத்து உணர்வுக்கும் பாராட்டுக்கும் இவள் தேர்ச்சி பெற்றாள். இக்கதை வழி நாம் உணர வேண்டியது, தலைமையாளர் என்பவர் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்பதையும், எண்ணம் சொல் செயலில் தூய்மையை மேற்கொண்டு உழைப்பாளர்களையும் மரியாதைக்கு உரியவர்கள்